ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் நண்பாஸ். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதான் அவங்க ஹோஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் எபிசோடில் பயங்கர சஸ்பென்ஸோடு வச்சு முடிச்சிருந்தேன். ஸோ வாங்க கேப்பே இல்லாமல் கன்டினியூ பண்ணிடலாம். ஸோ பிளாக் ஜெட்ஸு வந்து மதராவை அட்டாக் பண்ண உடனே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் வந்து நடந்திருக்கு. ஸோ அவன் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து அப்படியே அங்கங்கே வந்து கேப் விட்டு கிராக்ஸ் விட்டு பொழந்து, ஸோ சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸ் சக்கரா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சக்கரா வந்து அப்படியே மதரா நோக்கி மதராவோட பாடிக்குள்ளே வந்து இது போயிட்டு இருக்கு. ஸோ அதை போக போக மதராவோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சாக வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நிஞ்சா அலையன்ஸுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயண்ட் ரூட் மாதிரி வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து காட்ரி தான். அந்த காட்ரி அங்கே இருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குக்கூன் மாதிரி கட்டி அந்த மரத்திலே வந்து அட்டாச் பண்ணிடுச்சு. ஸோ மதரா காஸ் பண்ண அந்த இன்ஃபினிட் சுக்கியோமி என்டையர் ஏர்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கெஞ்சுட்ஸுல வந்து போட்டிருக்கு. ஸோ அவங்களோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரினிகன் இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இவங்க வந்து நைட் டைம்ல தானே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இன்ஃபினிட் சுக்கியோமை காசு பண்ணதுக்கு அப்புறம் அது இரவு வந்து பார்த்தீங்கன்னா பகல் மாதிரி மாறிடுது. பூமியில் இருக்கிற மனுஷங்க ஒட்டுமொத்தமா ஒருத்தர் கூட விடாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குக்கூன் வந்து கட்டி அந்த பெரிய அந்த ஜெயண்ட் ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்டாச் ஆயிருது. ஸோ மதராவோட பாடி வந்து ஸ்ட்ரேஞ்சா மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது மாற மாற மதராவோட பாடி வந்து பாத்தீங்கன்னா அவனோட அந்த பாடி மாஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட், அதாவது அவனோட பாடி வந்து ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்ல நல்லா பெருசாகிக்கிட்டே இருக்கு. அது பெருசா ஆக ஆக இவன் அந்த பிளாக் ஜெட்ஸு ஒபிட்டோட பாடியிலேருந்து வெளியே வந்து அதுக்குள்ள போயிடுறான். ஸோ அந்த பிளாக் ஜெட்ஸு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மொத்தமா அந்த கேதர் ஆன சக்கரை அவனுக்குள்ள போய் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒருத்தங்க வராங்க பாருங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த மதர் ஆஃப் ஆல் சக்ரா காகியா ஆட்டோட்ஸ்கி. இந்த காகுயா ஆட்டோட்ஸ்கி வரத்துக்கு முன்னாடி பிளாக் ஜெட்ஸ் வந்து மதராவை அட்டாக் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா. அப்போ மதரா வந்து செம்ம ஷாக்ல கேட்குறான், எப்படி பிளாக் ஜெட்ஸு என்ன எதுக்கு அட்டாக் பண்றேன், நான் தான் ஒன்றை உருவாக்குனவன், ஐ எம் யோர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது பிளாக் ஜெட்ஸ் ஒரு வில்லன் ஸ்டைல்ல சிரிச்சுக்கிட்டு அப்போ சொல்லுவான் பாருங்க, எது நீ என்ன உருவாக்குனியா, நான் அப்பனோட தாத்தனுக்கும் முன்னாடிலேருந்து இருந்துட்டு இருக்கேன்டா, பல ஆயிரம் வருஷமா நான் அந்த பூமியில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ மதரா ஃபேஸ்ல ஒரு செம்ம ஷாக் இருக்கும். ஸோ அப்பதான் வந்து இந்த பிளாக் ஜெட்ஸும் அப்சர்வ் பண்ணுவான். சஸ்கே வந்து இவங்க மிச்ச 3 பேரையும் சூசனை வச்சு கவர் பண்ணியிருப்பான்னு சொன்னேன் இல்லையா. அந்த இன்ஃபினிட் சுக்கியோமியோட லைட்டு வந்து அந்த சூசனோவை தாண்டி உள்ள பெனிட்ரேட் ஆகாது. அது வந்து இன்னும் அந்த சஸ்கேவோட அந்த ரெனிகன்ல இருக்கிற ஒன் ஆஃப் த அபிலிட்டி. ஸோ அதை வந்து இந்த மாதிரி போயிடுச்சுன்னு நினச்சி அந்த ஒபிட்டோக்குள்ள பொசஸ் ஆகிருக்கிற பிளாக் ஜெட்ஸும் வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறான், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல, நம்ம மதர் வந்துடுவாங்கன்ட்டு அவன் இதுவாக இருக்கான். அப்போ தாங்க அவன் ரிவீல் பண்ணுவான், ஸோ நான் வந்து காகியா ஆட்டோட்ஸ்கியோட மதர், என்னோட மதரை கொண்டு வரது தான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மதரை வந்து உயிரோடு திருப்பி கொண்டு வந்துடுவான். காகியா ஆட்டோட்ஸ்கி இஸ் ரிவைவ்டு. ஸோ ரிவைவ் ஆன உடனேயே காகியா ஆட்டோட்ஸ்கி அவங்க டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க. காகுயா அட்டுச்கியோட ஏர் வந்து பாத்தீங்கன்னா காகுயா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணிடும். ஸோ நருட்டோ வந்து அட்டாக் பண்ணும்போது நருட்டோ வந்து பல மீட்டர் தூரத்துக்கு வந்து தூக்கி எறியப்படுறான். சஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிடோரி வச்சு அந்த ஹேரை வந்து வெட்டிக்கிட்டே இருக்கான். பட் வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்கு. சஸ்கேவையும் தூக்கி போட்டுருது. அப்போ சக்ரா வந்து இங்க நிற்கும் போது சக்ராக்கு பின்னாடி பேய் மாதிரி இந்த காகுயா அட்டுச்கி போவாங்க பாருங்க. அப்போ சக்குராவோட ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே இந்த பயத்துல நடுங்கும். அப்பதான் கக்காஷி பார்ப்பான், அவங்க 2 பேர் இன்னும் சண்டை போடுறாங்க, பட் இந்த சக்குரா வந்து பயந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவனுக்கு காகியாவுக்கு வந்து அவங்க பசங்க ஞாபகத்துக்கு வந்துடும். ஆகுரோமா அமுரா, இல்லை இவங்க ஆகுரோமா வழியிலேருந்து வந்தவங்க, இந்துரா அஷூரா. அப்போதான் அவங்க அவன் கையை பார்ப்பான். காகியாவோட கையை வந்து காகியா வந்து நருட்டோ அந்த சஸ்கேவோட கையை பார்ப்பாங்க. அதில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு புரியுது, அவன் தான் வந்து இவங்க கிட்ட அந்த ஜுட்ஸுவை கொடுத்துருக்கான். ஸோ இனிமேல் வந்து நான் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளிங்க் ஆஃப் ஐல இந்த மொத்த பேட்டில் ஃபீல்டுமே சேஞ்ச் பண்ணிடுவாங்க பாருங்க. இப்போ இவ்வளோ நாள் பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறவங்க வேற டைமென்ஷனில் போயிடுவாங்க. அந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே அப்படியே டைரக்ட் வால்கேனோ அப்படியே லாவாவா ஓடிட்டு இருக்கும். கக்காஷி ஒரு செகண்ட் பார்த்துட்டு இது கெஞ்சுட்ஸுவான்னு யோசிப்பான்.
அந்த இவங்க கீழே போக போக அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் ஸ்கேல்ல ரைஸ் ஆகும் பாருங்க. அப்பதான் கக்காஷிக்கே தெரியும், இல்ல இது ரியலாவே இது ஒரிஜினல் தான், இது வேற டைமென்ஷன்ல இருக்கும்ட்டு. ஸோ கக்காஷியோட ஹெட் பேண்ட் அதெல்லாம் வந்து உள்ள விழுந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கக்காஷி வந்து வேற வழி இல்லாம அவனோட இது அப்டமன்ல ஒரு ஸ்க்ரோல் ஒன்று வச்சிருப்பான். அதுல வந்து குணாயசுருகி அங்க இருக்கிற ஒரு ஸ்டோனு ராக்ல வந்து குத்தி சக்குராவை பிடிச்சிட்டு நின்றுவான். நருட்டோ அண்ட் சஸ்கே வந்து அங்க காகுயா அகைன்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இன்னும் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 4 பேரை மட்டும்தான் வந்து இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து அந்த டைமென்ஷனுக்கு காகியா வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். பேட்டில் ஃபீல்ட்ல என்ன ஆகுனா அவங்களாம் வந்து அந்த குக்குன்ல கட்டியிருப்பாங்க இல்லையா, ரீஅனிமேஷன்ஸ் மட்டும்தான் வந்து மிச்சம் வந்து அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இன்னும் இருப்பாங்க. ஏன்னா அந்த குக்குன் வந்து உடம்புல உள்ள சக்கரை தான் வந்து அதுக்கு வந்து ஒரு மென்யூர், அதுதான் வந்து அந்த ஜெயண்ட் காற்று வந்து இழுத்துக்கும். ஸோ இவங்க ரீஅனிமேஷன் தானே, இவங்க பாடியில இருந்து எந்த ஒரு சக்கராவும் அந்த காற்றியால ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால இவங்க இந்த ரீஅனிமேஷன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ மதரா டிஸ்ட்ராய் பண்ண ஆஷிராமாவோட ரீஅனிமேஷன் திருப்பி ரீஜென்ரேட் ஆயிடும். ஆஷிராமா திருப்பி முழுசா வந்துருவான். அப்புறம் தோபிராமாவும் அந்த ட்ரூத் சீக்கிங் ஆப்லேருந்து எப்படியோ வெளியில வந்துருவான் ஆசிரமாவோட ஹெல்ப்போட. இவங்க 2 பேரும் இருசனை நோக்கி போவாங்க. இருசன் அங்க இருப்பான். மினாட்டோ வந்து அங்க 2 கை வெட்டப்பட்ட நிலையில கீழே கிடப்பான், அவனோட அந்த ஒக்காகே கேப்பை பார்த்துட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லாரோட சக்கரம் டிசப்பியர் ஆயிடுச்சு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மத்துல நிற்பாங்க. அப்போ தூரத்துல வந்து இவங்களுக்கு ஒரு சக்கரா வந்து சென்ஸ் பண்ண முடியும். அந்த சக்கராவை நோக்கி ஓடுவாங்க. இந்த குக்கூன்குள்ள கட்டப்பட்ட எல்லா ஷினோபியும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கெஞ்சிட்சுல இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபினைட் சுக்கியோ ட்ரீம்னே சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இனாட்டா வந்து நருட்டோவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ட்ரீம் பண்ணுவா. சஸ்கே வந்து சக்குரா வந்து சஸ்கே அந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். பட் இது வந்து அவங்க இதுல இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யமாட்டோ வந்து அவனுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சு அவன் ஒரு கேப்டனா ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. 8B அந்த 8 டெயில் பி வந்து அவனுக்கு ஒரு இன்ஃபினிட் சிக்யோமி ட்ரீம் ஒன்று இருக்கும். அவன் என்ன நினச்சிப்பானா, ஜின்ஜுருக்கீஸ் எல்லாருமே தனியாக சேர்ந்து ஒரு மிஷனுக்கு போகிற மாதிரி இது பண்ணிப்பான். அப்போதான் வந்து அவன் சுனாதேவை பார்க்குற மாதிரி, அவன் சுனாதேவை லவ் பண்ணுற மாதிரி வந்து அவனுக்கு ஒரு ட்ரீம் வரும். சுனாதேக்கும் ஒரு தனி ட்ரீம் வரும். இந்த மாதிரி ஒருத்தருக்குமே அங்கே இண்டிவிஜுவலாக ஒரு தனித்தனி ட்ரீம் வந்து அது போய்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து அவங்க ரியலான லைஃப் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த கெஞ்சட்ஸ் வந்து பவர்ஃபுல். ஸோ நருட்டோ வந்து என்ன பண்றான்னா, அவங்களால கக்காஷியால ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்க்ரோலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியாது. அந்த ஸ்க்ரோல் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து கட் ஆகி கீழே வந்து அந்த லாவா நோக்கி விழ போயிடுவாங்க 2 பேரும். ஸோ நருட்டோ வந்து என்ன பண்ணுவான்னா, ஷேடோ க்ளோன் வந்து இது பண்ணி ஒரு ஷேடோ க்ளோனை வச்சு அந்த அவனோட அந்த சக்கரா மோட்ல அந்த கையை வந்து பெருசாக்கி ஒரு கையில ஒபிட்டோவையும் இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்குராவையும் கக்காஷியும் பிடிச்சி ஒரு சேஃபான இடத்துல போய் நின்றுவான். ஸோ சஸ்கே வந்து சூசுனோ வச்சு காகியாவை வந்து அட்டாக் பண்ண பார்ப்பான். அதுக்கெல்லாம் முன்னாடி காகியா வந்து 2 பேரை அட்டாக் பண்ண போகும்போது இவங்க 2 பேரும் ஒருங்கிணைஞ்ச சக்கரா வச்சு பார்த்தீங்கன்னா காகியா வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் காகியாவோட சக்கரா வந்து ட்ரமெண்டஸ் ரேட்ல இருக்கிறதுனால அவங்களால ஈடு கொடுக்க முடியாது, அப்படியே தூக்கி வீசப்படுறாங்க. சஸ்கே அவனோட சூசுனோ வச்சு காகியா அட்டாக் பண்ண பார்க்குறான். பட் அந்த சூசுனோ வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா காகியாக்குள்ள போயிடுது. சஸ்கே தூக்கி வீசப்படுறான். அப்பதான் வந்து சொல்றான், இந்த சூசுனோ கூட இவங்க அகெயின்ஸ்ட் வந்து வேலை செய்யல, இவங்க திருப்பி வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு அந்த ஆகுரமாக்கு, அதனாலதான் வந்து நம்ம கிட்ட அந்த ஜுட்ஸு கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி அந்த டைரக்டர்ஸ் கட்டோட அந்த எடிட்டை வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நருட்டோ என்ன பண்ணுவான், சஸ்கே கிட்ட அவனோட ட்ரூத் சீக்கிங் ஆபை வந்து பிளேட் மாதிரி ஆக்கி இதுக்கு மேலே நீ நின்னுக்கோ, உன்னால பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் காகியா வந்து டிசப்பியர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி பார்ப்பாங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் டைம் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும்போது பேய் மாதிரி காகியா வந்து இவங்க 2 பேர் கிட்ட வரும்போது இவங்களால அவங்க பாடியை மூவ் பண்ண முடியாது. ஸோ இவங்க மொத்த பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா காகியாவோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்படியே மெல்லமா கையை வச்சு 2 பேரோட சின்ன வச்சு பாப்பா. ஒரு செகண்ட் வந்து நானே பயந்துட்டேன், இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண போறா அப்படின்னு நினைச்சா காகியா வந்து இவங்க 2 பேரும் சீக்ல வந்து கையை வச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சிருவா. அப்பதான் சொல்லுவா, இவங்க 2 பேரையும் பார்க்கும் போது
என்னோட பசங்க மாதிரி ஞாபகத்துக்கு வருது அப்படின்ட்டு சொல்லுவாள். அந்த ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னதான் அவங்களோட பசங்க அவங்கள பிட்ரே பண்ணி இத்தனை வருஷமா அவங்கள வந்து சீல் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு செகண்ட் அவங்க பசங்க வந்து எய்த்தா மாதிரி நிற்கும் போது அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரும்போது அப்படியே அழுகுறாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த பசங்களை நினைச்சு. அதுதாங்க அம்மா. அப்போ பிளாக் ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காகியா உடம்புக்குள்ள இருப்பான். அவன் போய் இவங்க நருட்டோ சஸ்கே 2 பேரும் அட்டாக் பண்ண முடியாத மாதிரி 2 பேரோட ஆஃப் பாடியை வந்து அவன் பொசஸ் பண்ணிடுவான். எப்படி வந்து ஒபிட்டோவை பொசஸ் பண்ணுவானோ அதே மாதிரி இவன் பிளாக் ஜெட்ஸ் போய் பொசஸ் பண்ணிடுவான். அப்போதான் வந்து காகியா வந்து அந்த அந்த கதையை வந்து அவன் யோசிச்சு பார்க்குறான். ஸோ இங்கே தான் வந்து டேரக்டர்ஸ் எடிட் வருது. இந்த டேரக்டர்ஸ் எடிட் எப்படின்னா, இந்த ஹாகுராமா வந்து ஒரு பர்டிகுலர் சக்கரா வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை எடிட்டை வந்து இவங்க நருட்டோ சஸ்கே உயிரோட வரும்போதே அதை காமிச்சிருவாங்க. நான் வந்து இந்த இடத்துல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க வந்து இதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்லை இப்போ இந்த விஷயத்துல ஆட் பண்றது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஒன்று, பேட்டில் ஃபீல்டில் ரீஅனிமேஷன் ஒகாகேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சக்கராவை நோக்கி ஓடுறாங்க. அந்த சக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி, வெட்டப்பட்ட பாடி. அது வெட்டப்பட்டது ஒரு லோவர் பார்ட் ஆஃப் த பாடி. அது வேற யாரும் கிடையாது, மதரா. அந்த மதரா பாடியிலேருந்து ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு உருவம் வருது. அது உருவம் வந்து வேற யாரும் கிடையாது, சேஜ் ஆஃப் 6 பாத் ஹாகுராமா ஒட்டோட்ஸ்கி. நான் தான் அந்த ஹாகுராமா ஒட்டோட்ஸ்கி, சேஜ் ஆஃப் 6 பாத் நிஞ்சாவை நான் தான் உருவாக்குனேன் அப்படின்ட்டு ஹாகுராமா தன்னை பற்றி சொல்லும் போது இந்த ஒகாகேஸ் எல்லாமே ஹாகுராமாவை கிரீட் பண்ணி மரியாதை செலுத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல ஹாகுராமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சாவோட மொத்த ஸ்டோரியும் இந்த 4 ஒகாகே கிட்ட சொல்றான். இங்க வந்து காகியா வந்து நருட்டோ சஸ்கே கிட்ட அந்த ஸ்டோரியை வந்து சொல்றான். அந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சோடனே பிளாக் ஜெட்ஸும் அவனோட பிளாட் இது வரைக்கும் அவன் என்ன பண்ணான்றத மொத்தமா சொல்றான். ஸோ இதே மாதிரி 3 ஸ்டேஜஸ்ல நம்ம பார்க்க போறோம் அந்த ஸ்டோரி என்ன அப்படின்ட்டு. அந்த ஃபுல் ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறது இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் 4 வீடியோஸில் ஃபுல் ஸ்டோரியை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் லைட்டாக தான் சொல்ல போகிறேன். ஸோ நிஞ்சாஸ்க்கு வந்து ஒரிஜினலாக சக்ராவை ஹார்வெஸ்ட் பண்ணுற எந்த ஒரு டெக்னிக்ஸுமே கிடையாது. ஸோ பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ்லேருந்து ஒரு பிரின்சஸ் வந்து இறங்குறாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரீயை தேடி வராங்க. அந்த ட்ரீயையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ட்ரீ வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட கவர்னர் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கவர்னரை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ட்ரீ வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஃப்ரூட்டை வந்து அவங்க சாப்பிடும் போது அந்த என்டையர் ஏர்த்தோட காடாக மாறிடுறாங்க. காடாக மாறினதுக்கப்புறம் இப்படி அந்த மொத்த ஹர்த்தையும் வந்து அவங்க அந்த இன்ஃபினிட் சிக்யூமியை காசு பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த பல வருஷத்துக்கு முன்னாடியே காசு பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ கலெக்ட் ஆன சக்கரா தான் மதரா வந்து இவன் அட்டாக் பண்ணும்போது மதராக்குள்ள போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காடஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தை பிறக்குது. ஒன்று வந்து ஆகுரோமா, இன்னொன்று அமூரா. ஸோ அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அவங்க அம்மா கிட்ட பொண்ணால பாசமாக பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த அம்மாவையும் இந்த 2 பசங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பல வருஷத்துக்கு கழிச்சு அவங்க அம்மா தப்பானவங்க அப்படின்னு தெரிய வருது, அதாவது தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிய வருது. அதனால இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க அம்மாவை சீல் பண்ணி 3ஆ மாற்றிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ 3ஆ இருக்குது. அதுக்கப்புறமா அதில் மூர்த்தவை வந்து ஆகுரோமா அவங்க அம்மாவை டிஃபீட் பண்ணுறதுக்காக சேஜ் பவரை வந்து இது பண்ணிக்கிறான். ஸோ அதை வச்சு அவங்க அம்மாவை டிஃபீட் பண்ணுறான். ஒருத்தன் 3லேயே போய் செட்டில் ஆகிடுறான். இன்னொருத்தன் அவங்க அம்மா கிட்டேருந்து கிடைச்ச சக்கராவை 9 இண்டிவிஜுவல் டெய்ல் பீஸ்டாக வந்து பிரித்து வச்சிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஆகுரோமாவுக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க, இந்திரா, அஷூரா. ஸோ இந்திரா வந்து பவர்னால கிரீட் ஆகி இவங்களையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிடுறான். ஆஷ்ரமா வந்து கொஞ்சம் நல்லவன். ஸோ அதை எதிர்த்து சண்டை போடுறான். அப்போ அவங்களுக்கு 2 பேர் நடக்கிற சண்டையில் இந்த ஏர்த் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. அப்போ வந்து அவங்க 2 பேருமே ஒரு சபதம் எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே வம்சாவளியாக பறந்துக்கிட்டே இருப்போம், ஜென்ம ஜென்மமாக எடுத்து நாங்கள் எங்கள் பகையை தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கிறாங்க. அது இப்போ எங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்குன்னா மதரா ஆஷ்ரமா. மதரா வந்து இந்திராவோட ரீஅனிமேஷன், அது ரீஇன்கார்னேஷன். ஆஷ்ரமா வந்து அசுராவோட ரீஇன்கார்னேஷன். ஸோ ஆகுராமா சொல்கிறாங்க, ஆஷ்ரமா நீ தான் வந்து என்னோட பையன் அசுராவோட ரீஇன்கார்னேஷன். ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி ஏன் பையனுக்கும் அவன் அண்ணனுக்கும் சண்டை வந்துச்சோ அதே மாதிரி உனக்கும் மதராக்கும் சண்டை வந்துச்சு. அதில் வந்து நீ வந்து மதராவை தோக்கடிச்சு பீஸை நிலைநாட்டின. ஸோ நீ வந்து
அசுராவோட இது உனக்கு அடிச்ச இப்போ ரீஇன்கார்னேஷனா நருட்டோ வந்து அசுராவா மாறி இருக்கான். ஸோ சஸ்கேடா வந்து இந்திரா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்து பிளாக் ஜெட்ஸு அவனோட பிளாட்டை வந்து சொல்றான், எப்படி வந்து அவன் மதரை திருப்பி ரிவைவ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகுரோமா எப்போ வந்து காகுயாவை சீல் பண்ணானோ அப்பயே அவன் பாடியிலேருந்து செப்பரேட்டா கீழே வந்து விழுந்துடுறான். ஸோ காகுயாவோட ஷேடோ பேஸ் பண்ணி அவன் பிறந்ததுனால அதனால்தான் வந்து பூமிக்குள்ள ஊர்ந்து போற மாதிரி ஒரு கிரீச்சரா அவன் இருக்கான். அவனுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் இது எதுவுமே இருக்காது. ஸோ கருப்பா வந்து ஷேடோ மாதிரி தான் இருப்பான். ஸோ அந்த ஷேடோ வச்சுதான் இந்திராவோட மனசுக்குள்ள அவன் பவர் அப்படின்ற ஒரு தீய விதைய விதைச்சு ஸோ ஃபேமிலி கிட்ட நான் செப்பரேட் பண்ணி அந்த பவருக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸையே கொலை பண்ண வச்சு அந்த பவரோட அந்த இதை வந்து அவனுக்கு புரிய வச்சு செப்பரேட் ஆக்கி உச்சிஹா அப்படின்ற கிளானை வந்து உருவாக்குவான். ஸோ வம்சாவளியா அந்த உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க பவரை அட்டைன் பண்றது தான் குறியா இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இதுவை அசுரா வந்து முறியடிச்சிருவான் இந்திரா இறந்ததுக்கு அப்புறம். ஸோ பல வருஷமா இந்திரா அசுரா வந்து பிறந்துகிட்டே இருப்பாங்க. அதுல அசுரா வந்து இந்திராவை தோக்கடிச்சுட்டே இருப்பான். அது கடைசியா மதரா ஆசிரமா கிட்ட வந்துடும். ஸோ அப்போ வந்து பிளாக் ஜெட்ஸ் வந்து மதராவை ரொம்ப நம்பினான். ஸோ எப்படி நம்பினா அப்படின்னா இவன் வந்து ரொம்ப டேலண்டட் அப்படின்ட்டு அவன் ஒரு இதையுமே அப்சர்வ் பண்ணி இவனால அவனோட கோலை அட்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையை மதரா மேல வச்சான். ஸோ ஆசிரமா மதராவை டிஃபீட் பண்ணும் போதும் மதரா வந்து இசனாமியை பயன்படுத்தி உயிரோட கொண்டு வந்தான். அப்பதான் வந்து சொல்றான். ஸோ உச்சிகா ஹைட் அவுட்ல இருக்கிற அந்த ஸ்டோன் டேப்லெட் ஒன்று இருக்கும், அதுல ட்ரூ பீஸ் வந்து அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, அது வந்து சேஜ் ஆஃப் 6 பார்ட் எழுதுனதே கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். சேஜ் ஆஃப் 6 பார்ட் உண்மையிலேயே அந்த ஸ்டோன் டேப்லெட் எழுதியிருப்பாரு, பட் இந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டாரு. அவர் எழுதுனதை அவர் மறைவுக்கு அப்புறமா இவ வந்து காகுயா ரிவைவ் பண்றதுக்காக இந்த உச்சிகா அப்புறம் செஞ்சு கிளானை சேர்ந்தவங்க அந்த மூனை பார்த்து அந்த ஹையை ரிஃப்ளெக்ட் பண்ணா அது இன்ஃபினிட் சுக்கியோமியை காசு பண்ணும், அது வந்து பீஸை கொடுக்கும்னு சொல்லி காகுயா ரிவைவ் பண்றதுக்காக இவன் அந்த மாத்தி எழுதிடுவான். ஸோ உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க வம்சாவளியா இதுதான் ட்ரூ பீஸ்ன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டே வருவாங்க. ஸோ அதேபடியே மதரா வந்து அதை நம்புனா, அந்த கோல் அட்டைன் பண்ணணும்னு நினைச்சான், இஸ்னாமியை காசு பண்ணான். அப்புறம் ஆசிரமா இறந்ததுக்கு அப்புறம் அவனோட டிஎன்ஏவை அவனுக்குள்ள செலுத்தினா, ரெனிகனை அன்லாக் பண்ணான், ஒபிட்டோவை அவனுக்கு கீழே வந்து வேலை செய்ய வச்சான், நாகுட்டோ கிட்ட ரெனிகனை கொடுத்தான். இதுக்கு திருப்பி அந்த ரெனிகன் வச்சு மதராவை உயிர் கொண்டு வரத்துக்கு அதே மாதிரி உயிரோட கொண்டு வந்தான். காகுயாவும் ரிவைவ் ஆயிட்டான். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம மெயின் வில்லன் மதரா நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா மதராக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுத்து நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஜெட்ஸு அந்த இடத்துல போயிட்டான். ஸோ அந்த காகுயா வந்து இன்னும் ஆகுரமா அமராவை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பா. அப்போ இந்த பிளாக் ஜெட்ஸு உசுப்பேத்தி விட்டுருவான். நீங்க அவங்களுக்காக அழுவுறீங்களாமா, அவங்க உங்களை சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது காகுயாவுக்கு கோவம் வந்துடும். ஆமா, இது வந்து நான் கொடுத்த சக்கரா, நான் அவங்க கிட்ட சக்கரா கொடுத்து அதை வச்சு என்ன சீல் பண்ணிட்டாங்க, உலகத்துல உள்ள இருக்கிற எல்லா சக்கராவும் எனக்கு தான் சொந்தம், ஸோ எல்லாத்தையுமே நான் எனக்கு எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நருட்டோவையும் சஸ்கேவையும் திருப்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க காகுயா. ஸோ அந்த பேட்டில் ஃபீல்டில் அங்கே ஆகுரோமாவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம ரீஅனிமேஷன் இதுக்குள்ளேயும் நடத்துக்கிட்டாங்க. இப்போ நருட்டோ சஸ்கே இறந்த போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து முழிப்பாங்கன்னு நான் முன்ன சொல்லியிருந்தேன். அது எந்த ஸ்டேட்ல முழிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சக்கரா ஸ்டேட்ல முழிக்கிறாங்க. முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு உருவம் தெரியுது, அவங்க ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்காங்க. அப்பதான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, நான் தான் சேஜ் ஆஃப் 6 பார்ட் அப்படின்ட்டு. ஸோ சஸ்கேக்கு இவரை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, பட் நருட்டோக்கு வந்து கொஞ்சம் வெகுலியா இருக்கான். அப்பயே அவர் கண்டுபிடிச்சிடாரு இவன் தான் அசுராவோட ரீஇன்கார்னேஷன்ட்டு. அப்பதான் சொல்றாரு, நீ தான் அசுராவோட ரீஇன்கார்னேஷன், நீ வந்து இந்திராவோட ரீஇன்கார்னேஷன் சொல்லிட்டு 2 பேர்கிட்டயுமே அந்த கதையை சொல்றாரு. அப்ப வந்து நான் என்னோட 6 பார்ட் சக்கராவை நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் நருட்டோ, அங்க சஸ்கே கிட்ட என்னோட இந்திராவோட சக்கராவை நான் உனக்கு கொடுக்குறேன். ஸோ அப்போ நருட்டோ கிட்ட என்ன நடக்குது, எல்லா டெய்ல் பீஸ்டும் ஆகுரோமா கிட்ட வந்துடுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நருட்டோக்குள்ள 10 டெய்ல் ஜிஞ்சுரிக்கி மாதிரி எல்லா டெய்ல் பீஸ்டோட போர்ஷன் ஆஃப் த சக்கரா இருக்கு. ஸோ அதை வந்து அந்த ஸ்டேட்ல வந்து அந்த எல்லா டெய்ல் பீஸ்டுமே ஆகுரோமா கிட்ட பேச ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து ஆகுரோமா நருட்டோ கிட்ட கேட்கிறாரு, இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிளானு, நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு கேட்கும் போது நருட்டோ சொல்றாரு,
நான் இண்டிவிஜுவலாக வந்து எதையும் நினச்சது கிடையாது. ஸோ எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு முக்கியம், இந்த நிஞ்சா அலையன்ஸ் முக்கியம், என்னோட ஃபேமிலி முக்கியம். ஃபேமிலி நினைக்கிறது இந்த மொத்த நிஞ்சா. ஸோ அவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் அதுதான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நருட்டோ சொல்கிறான். ஸோ சஸ்கேவையும் அதே மாதிரி ஒன்று சொல்கிறான். பட் இப்போ நான் அதை ரிவீல் பண்ணலை. ஸோ இது கரெக்டான டைம் வரும்போது சஸ்பென்ஸ் வச்ச மாதிரி அங்கே நான் ரிவீல் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபைனலாக ஆகுராமா வந்து 2 பேருமே அவனை என் கையில் தட்டுங்கன்னு சொல்லி ஸோ அந்த 2 பேருக்குமே அந்த சக்கராவை பாஸ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த சக்கராக்கான அடையாளம் தான் அவங்க 2 பேர் கையில் ஒரு ஒயிட் சர்க்கிள் அப்புறம் பிளாக் மூன் கலரில் ஒரு இது இருக்கும். ஸோ அந்த 2மே சேர்ந்ததுல ஆகுராமாவோட கம்ப்ளீட் சக்கரா. நீங்க சொல்லுங்க, இந்த எடிட் நல்லா இருக்கா இல்ல முன்னாடியே இது சொல்லியிருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவான். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம காகுயாவை வந்து நம்ம அப்படியே விட்டுருந்தோம்னா இந்த என்டையர் ஏர்த்ல இருக்க மொத்த பீப்புளுமே காகுயா அழிச்சிருவா. ஸோ அதனால வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் ஜெட்ஸும் வந்து நருட்டோவோட ராஃபா வந்து பொசஸ் பண்ணிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா பிச்சிட்டு சஸ்கேவையும் அந்த பொசஸ்லேருந்து காப்பாற்றிடுவான். அப்போ தான் வந்து இதை சொல்லுவான், உங்கள் எந்த சக்கராவுமே வந்து என் அம்மா கிட்ட பழிக்காது, ஏன்னா என் அம்மா தான் ஒரிஜினேட்டர் ஆஃப் ஆல் சக்ரா அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ தான் வந்து நருட்டோ வந்து அப்போ வேற எதுவுமே பண்ண முடியாது, அந்த ஜுட்ஸுவை தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து அவனோட சீக்ரெட் ஜுட்ஸுவை வந்து சொல்லுவான். அப்போ வந்து சஸ்கே கேட்பான், அதை வந்து சீக்ரெட் ஜுட்ஸுவா, என்ன ஜுட்ஸு அப்படின்னு கேட்கும்போது நருட்டோ சொல்லுவான், நான் பல வருஷமா அந்த ஜுட்ஸு வந்து நான் சீக்ரெட்டா நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஜுட்ஸுவா பண்ண போற, அது எதுக்கு இப்போ பண்ற, அது வேலை செய்யுமா அப்படின்ட்டு சஸ்கே விளையாட்டுத்தனமா கேட்பான். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஒர்க் ஆயிடுச்சுன்னா நமக்கு லக்கு தானே அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ பண்ணு, நான் என் லெஃப்ட் ஹையை ரெடியா வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சஸ்கே சொல்லுவான். இந்த லெஃப்ட் ஹை என்னன்னா, எப்படி மதர் அங்க இருக்கிறவனை இன் பிட்வீன்ல சுவிட்ச் பண்ணி 2 பேரும் அந்த ரசேங்கன் அப்புறம் ஷிடோரி வச்சு அட்டாக் பண்ணுவாங்களா, அதே மாதிரி காகியாவை பண்ணுவோன்னு சொல்லிட்டு சஸ்கே ரெடியா இருக்கான். இப்ப நருட்டோ போறான், இவன் அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு காகியா வந்து ஃபெரோஷியஸா இருக்கா. அப்போ ஒரு ஜுட்ஸு யூஸ் பண்றான் பாருங்க, செக்ஸி அராம் ஜுட்ஸு இது பண்ணிடுறான். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, செக்ஸி ஜுட்ஸு இது பண்ணுவான்ட்டு, அந்த ஜுட்ஸுவை காசு பண்ணிடுறான். அந்த ஜுட்ஸுவை காசு பண்ண உடனே காகுயாவை சுற்றி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளவட்ட பசங்க, நல்லா ஒரு 18 to 20 இதில் நல்லா சார்மிங் ஹேண்ட்ஸமாக ஒரு சின்ன பசங்க இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி சுற்றி நிற்கிறாங்க காகுயாவை. காகுயாவுக்கு அவங்களெல்லாம் பார்த்தோன்னே அந்த கோவப்பட்டவ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுவான். அது ஃபேஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ்பிரஷன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அந்த ஜுட்ஸுவை பிரேக் பண்ணிட்டு நருட்டோ ஒரு காகுயாவை பஞ்ச் ஒன்று பண்ணுவான் பாருங்க, காகுயா வந்து அப்படியே பறந்து போய் எங்கேயோ பறந்து போவா. அந்த ஜுட்ஸு காசு பண்ணும்போது சக்கரை அங்கிருந்து கத்துவா, இடியட், இந்த டைம்ல போய் இந்த ஜுட்ஸுவை இது பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பா. இது ஒர்க் ஆன உடனே ஐயோ இது வேலை செஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சக்கரா மயக்கம் போட்டுருவா. ககாஷி, இல்ல தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாதீங்க, இந்த செக்ஸி ஜுட்ஸு தான் இந்த வேர்ல்டை காப்பாற்ற போறேன்னு நினைக்கவே என்னால முடியல. நீங்க அப்பதான் ஜெரையா வந்து நருட்டோ பத்தி இவங்கிட்ட சொன்னதை வந்து யோசிப்பான் ககாஷி. ஜெரையா சென்சே இப்போ நீங்க பாக்குறீங்களா, அவன் உங்களோட ஸ்டூடெண்ட்டு, அவன் எப்படி சண்டை போடுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரையாவை பத்தி ககாஷி நினைப்பான். ஸோ இவன் வந்து இன்னொரு ஷேடோ க்ளோன் இருக்கு நருட்டோ வந்து ஒபிட்டோவை அவனை சக்கரா வச்சு ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஒபிட்டோவுக்கு கம்ப்ளீட்லி சக்கரா ட்ரெயின் ஆகிடும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கான்ஷியஸ் ஒரு கோமா ஸ்டேஜில் இருப்பான். ஸோ அவனை சக்கரா வச்சு ஹீல் பண்ணிடுவான். ஒபிட்டோவும் கண் முழிச்சிருவான். அவங்க பிளான் பண்ணபடி அந்த சக்கரா வந்து ஒர்க் ஆயிடுச்சு. நருட்டோ இதான் சான்ஸ். இது நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி சஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நருட்டோ செக்ஸியராம் ஜுட்ஸு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காகியாவை டைவர்ட் பண்ணுறதுக்காக சஸ்கே வந்து ஆமெத்தெரஸுவை நம்ம காகியா மேலே இது பண்ணுவான். பட் ஆமெத்தெரஸு ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. காகியா வந்து அசால்ட்டாக வந்து அந்த ஆமெத்தெரஸுவையே அப்சர்வ் பண்ணிடுவா. ஆமெத்தெரஸும் அணையவே அணையாதுன்னு தெரியும், ஆனால் அதுவே அணைஞ்சு காகியாக்குள்ளேயே போயிடும். ஸோ இது இவன் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஓப்பனிங் கிடைச்சிடும். சஸ்கே உன்னோட லெஃப்ட் யூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது 2 பேருமே கிட்ட வருவாங்க பாருங்க. அதே மாதிரி அப்போ வந்து இப்போ எரிமலை பிளம்புல இருக்கிறவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமாலயன் அண்டார்டிக் ஆர்டிக் ரேஞ்சுக்கு அப்படியே போயிடுவாங்க. ஸோ மொத்த பேருமே வந்து ஐஸ்குள்ள ஃப்ரீஸ் ஆகி நின்றுவாங்க. இதுவும் வந்து காகியா வந்து அப்படியே அதை டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணிடுவா. அப்போதான் ககாஷி வந்து பார்ப்பான்,
இப்படி ஒருத்தவங்க அப்படியே கெஞ்சிச்சு இல்லை இது ஒரிஜினல் டைமென்ஷன், இப்படி டைமென்ஷன் வச்சு டைமென்ஷன் இவங்களால ஸ்விட்ச் பண்ண முடியுதுன்னா அப்போ இவங்க வந்து காட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி அப்படியே பிரமிச்சு பார்ப்பான். ஸோ இப்போ அடுத்து வந்து இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல, என்ன நடக்க போகுது அப்படின்னும் தெரியல. ஸோ எப்படி இது நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே சஸ்பென்ஸ் வரையும் முடிக்கிறேன். பேலன்ஸ் ஃபைட்டை அடுத்த எபிசோட்ல சொல்றேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் என்னோட எடிட் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இத்துடன் ஐ எம் சைனிங் ஆஃப். நன்றிகளுடன் பாய். நன்றிகளுடன் பாய். நன்றிகளுடன் பாய். நன்றிகளுடன்